Alhamdulillah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina wa nabiyyina wa maulana Muhammad. Alhamdulillah. அல்லாஹ்வுடைய வீட்டில் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு தொழுகை முடிந்துவிட்டால் நமது வேலைகளை செய்ய வேண்டும் என்று வெளியேறி குனியக்கூடிய சகோதரர்களே, என்ன வேலை இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வும் ரசூலுடைய விடயங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அதில் நமக்கு ஏதாவது பிரயோஜனங்கள் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு செல்வோம் என்ற அடிப்படையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் நம் எல்லோர் மீதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுது அதற்கான கூலியை கொடுப்பவன் அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாமும் நமக்கேற்ற செயல்களை செய்து வல்ல ரப்புடத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்வோம். இன்று உங்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அன்பு நபி நம்மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றார்கள், நாம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் நானும் செயல்பட வேண்டும் என்று விரும்பி உங்களுக்கு முன் சில விஷயங்களை பதிவு செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வீடு. ஒரு அழகிய தோற்றத்திலே நாம் எல்லோரும் இந்த புதிய நிர்வாகத்தின் கீழே ஒரு புதிய காபட் போடப்பட்டு விசேடமாக ஆங்காங்கே மின்விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டு மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மீலாத்து நிகழ்வு, பெருமானார் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மட்டுமல்ல, உலகில் பல இடங்களிலே பெருமானார் பிறந்த மாதத்தில் அவருடைய அகமியங்கள், அவருடைய ஆன்மீகங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் ஆங்காங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. புதிதாக நமது ஊரில் கூட மாற்று கொள்கை உடையவர்கள் கூட இன்றைக்கு பெருமானுடைய அகமியங்களை நாங்கள் பேசுகிறோம் என்ற அடிப்படையில் 15 தினங்களும் 15 உலமாக்களை கொண்டு மார்க்க உபன்யாசங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நமது பள்ளிவாசலில் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலமா கொண்டு மார்க்க உபன்யாசம் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்று நான் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் இந்த தொழுகை தொழுகிறோம், இஷாவுடைய தொழுகையை தொழுகிறோம், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், இஸ்லாமிய பேர்களை வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் இல்லை என்றால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. எங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னென்றும் தெரியாது. ஏனென்றால் எமது முன்னோர்கள் கல்லையும் மண்ணையும் கடவுள்களாகத்தான் வணங்கியவர்கள். லாதூசா என்ற கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். கஅபா இருந்தது, ஹக்கு வணங்கப்படவில்லை, பாத்தில்கள் வணங்கப்பட்டுச்சு. பக்கா இருந்தது, அந்த பக்காவுல கஅபா இருந்தது, கஅபாவுக்குள்ளே சிலைகள் இருந்தது. 1 2 அல்ல, 360 சிலைகள் இருந்தது. இது எல்லாவற்றையும் வெளியாக்கி கஅபாவை தூய்மைப்படுத்தி 63 வருட காலம் வாழ்ந்து 40 வருடங்கள் தனித்துவமாக இயங்கி 23 வருடங்கள் இந்த மக்களுக்காக வாழ்ந்த இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அப்ப அவர்கள் பிறந்த ஒரு மாதம்தான் ரபியுல் அவ்வல் மாதம்.
ரபி என்று சொன்னால் வசந்தம் என்று கருத்து, அவ்வல் என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம். வசந்தத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் அந்த நபி? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார்கள். யாருடைய மகன்? ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மகன். யார் தகப்பன்? அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. பாப்பா உயிரோடு இருந்தாங்களா? பிறக்கு முன்னே மூத்தா போயிட்டாங்க. தாய் இருந்தாங்களா? 6 வயதுல போயிட்டாங்க. அப்ப அனாத பிள்ளை, படிப்பறிவில்லை, ஓத தெரியா, உம்மி நபி. நம்ம சொல்வதா இருந்தா நம்மட பாசையில வித்தியாசம் எல்லாம் பேசுவோம். ஆனா ரசூலுல்லா தகப்பனும் இல்லை, தாயையும் பிறந்து 6வது வயதில் இழந்து விட்டு கல்வியும் இல்லாம ஒரு உம்மி நபியாக இந்த உலகத்திலே வலம் வந்தார்கள். வந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, அவர்களை வரவேற்று, அவர்களை சீராட்டி தாலாட்டி, அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் அபித்தாலிப் அவர்கள், பெரிய அப்பா. அவருடைய மகன்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அப்ப சின்ன வயசிலேயே அபித்தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த வளர்ப்பில் மூத்தாப்பா அப்துல் முத்தலிப் இருந்து அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. அதற்கு பிறகு அபித்தாலிப் அவங்க வந்து வளர்த்து ஆளாக்கி நபித்துவம் கிடைக்கின்ற வரைக்கும் பல உதவிகளை செய்தாங்க. இறுதியில் அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். காலப்போக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் ஒன்று முடிச்சாங்க. வயசு 25. முடிச்ச பெண்ணு வந்துட்டு பருவ குமரி அல்ல, விதவை. ஒரு கல்யாணம் முடிச்சவங்க அல்ல, 2 கல்யாணம் முடிச்சு 2லையும் வித வாழ்க்கையை விட்டுட்டு 2 மாப்பிள்ளை மாதிரி இழந்துட்டு 40 வயசாயிட்டு அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய நம்முடைய இன்றைய நபி, இன்று நமக்கெல்லாம் நம்மை எல்லாம் இந்த இஸ்லாத்துக்குள்ளே இருக்க வச்ச அந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயசில் 40 வயது நிரம்பிய 2 கணவனாக கைவிடப்பட்ட விதவ பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவங்களோட வாழ்க்கை நடத்தி பாத்திமா அலி, ருக்கையா அலி, ஜெய்னபுர் அலி, உம்மு குல்தர் அலி என்று 4 பொம்புளை பிள்ளைகளை பெற்று, அப்துல்லா அலி, காசிம் அலி என்று 2 ஆம்புளை பிள்ளைகளை பெற்று, பிள்ளைகளும் சின்ன வயசுல மௌத்தா பெய்து. ஆம்புளை பிள்ளை, 4 பொம்புளை பிள்ளை. அந்த 4 பொம்புளை பிள்ளையோட வாழ்ந்துட்டு வர நேரத்தில் கடைசியாக உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ருகையா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் மாற்று மதத்தை சார்ந்த 2 பேரை கல்யாணம் முடிச்சு குடிச்சு இஸ்லாமிய மார்க்கம் வந்த உடனே 2 பேரையும் மார்க்கத்தை தழுவுங்கண்டா மறுத்து விட்டாங்க. அப்ப விட்டுருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்த பிள்ளையில சும்மா இருக்க விடாம அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தேவைன்னு சொல்லி சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களோட வாழ்கின்ற போது அவங்க மௌத்தான உடனே மற்ற பிள்ளை சும்மா தான் இருந்துச்சு. பார்த்தாங்க உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ஒழுக்கம் உள்ள நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஸ்ரீதேவி என்று நினைச்சு கொண்டு தன்னுடைய 2வது மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க ருக்கையா ரலியா. அப்ப உஸ்மான் அலி அவங்க 2ஐயும் முடிச்சாங்க. 1 முடிச்சு மௌத்தானது பிறகு அடுத்ததை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசிம் ரலி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நேரத்தில் அவங்க மாற்று மதத்தில் இருந்தாங்க, இஸ்லாத்துக்குள்ள வாங்கண்டாங்க, வரல. பிறகு அதுக்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையால உள்ளுக்கு வந்தாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கடைசி அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. கடைசியா பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை தேவையே என்று இருக்கல சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தண்ட பெரியப்பா அபு தாலிபுடைய மகனார் தண்ட தம்பி தன்னை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற நேரத்தில் தன்னுடைய இடத்துல சயனி தூங்கிய தன்னுடைய சகோதரர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி, ஒன்று விட்ட சகோதரரை அழைச்சி, என் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, இவங்க கொடுத்தாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி 4 பொம்பளையும் வாழ வச்சுப்பட்டு 2 ஆம்பளை பிள்ளை அதுக்கும் மௌத்தா போயிட்டு கடைசி வரைக்கும் கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அந்த அம்மாவோட தான் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்ந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா நாயகி மௌத்தானதுக்கு பிறகுதான் ஷௌதா ரலியல்லாஹு தஆலாங்கிற பொம்பளை கல்யாணம் முடிச்சாங்க. இதுல விஷயம் என்னவெண்டா, கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வேற கல்யாணத்தை முடிக்கல. அப்படி முடிக்காம இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கக்கல தான் ஹீரா குகைக்கு போய் அங்க தனிமையில இருந்து தவம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்களை அனுப்பி அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து குர்ஆனை அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த அந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ்வை கட்டி தழுவி ஓதுங்கன்னு சொன்ன பொழுது அனமாக்காரி எனக்கு ஓத தெரியாதுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. ஏன்? உம்மி நபி அல்லவா, எழுத தெரியா, வாசிக்க தெரியா, படிக்க தெரியா. அதனால அவங்க சொன்னாங்க அனமாக்காரி எனக்கு ஓத தெரியாது பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சு சொன்னாங்க ஓதுங்க இக்ராண்டாங்க. மீண்டும் மீண்டும் 3 தடவை கட்டி பிடிச்சு ஓத சொன்னாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் என்று அந்த வசனத்தை இறக்கி கொடுத்தாங்க. இதை வாங்கிக்கிட்டு ஊட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க ஜம்மீலூனி சம்லூனி எம் ஹதிஜாமா என்ன போத்துங்கம்மா, எனக்கு கொஞ்சம் நடுங்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க யார சொல்லலான்னு சொல்லி வரவேற்று அவங்கள போர்வையா போத்தக்காங்க. சொன்னாங்க என்ன நடந்தது யார சொல்லலா, இப்படி நடுங்குறீங்களே, இப்படி குளிர வேறுக்குது, என்ன நடந்தது நாயகமே சொல்லுங்களேன் வாப்பான்னு சொன்னாங்க. அபுல் காசிம் சொல்லுங்களேன்னுட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க இப்படி ஒரு வந்தாரு, என்ன கட்டி பிடிச்சாரு, என்ன ஓத சொன்னாரு, எனக்கு தெரியாண்டு சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நடந்துச்சேன்னாங்க. சரி சரி அப்படி இருங்க என்று சொல்லிட்டு தன்னுடைய சாச்சா பரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அவர் தௌராத் வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவர். அவங்ககிட்ட போயிட்டு இப்படி என்ற மாப்பிள்ளைக்கு இப்படிலாம் நடந்துச்சு, என்ன விஷயம் என்று கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க இன்னென்ன மாதிரிலாம் நடந்துச்சா, இப்படி சொன்னாங்களா? ஆமா யார சொல்லல, ஆமா இப்படிதான் சொன்னாங்க. அப்படி என்றா உங்களோட மாப்புல அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி, இந்த வேதத்துல சொல்லிருக்கு கடைசி ஒரு நபி வருவாராம், அவரோட பேர் அஹ்மதான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியாண்டு கேட்டுக்கிட்டு வந்து மாப்பிள்ளை கையை பிடிச்சி நீங்க நபி என்று சொல்றாங்க என்று சொல்லிட்டு களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவின முதல் பெண்மணி தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோமே என்று சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில இதை சொல்லணும் என்று சொல்லி கொஞ்சம் பேரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்று சொன்னாங்க. ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அதுல முதன்மையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, பெண்ணில கதீஜா ரலியல்லாஹு அவங்க, சிறு பிள்ளையில அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இவங்க என்ன செய்றாங்க, இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பரவலியப்படுத்தணும். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள போய் அவங்க இஸ்லாத்தை ஏற்றது பிறகு, அர்க்கம் வீடு எங்க இருக்குது தெரியுமா, ஷபா மலைக்கு பக்கத்துல இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த மார்க்கத்தை சொன்னாங்க. இப்படி சொல்லி 4 3 12 பிரஸ்தாயிகளை மாற்று கொள்கையுடையவர்கள் அவர்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே மொத்தமாக இவங்களை அழிக்கணும் அடிக்கணும் என்று சொல்லி கஷ்டப்படுத்தினாங்க, சிரமப்படுத்தினாங்க. இந்த சிரமத்தை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக வளர்க்குன்னு சொல்லி போட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிடக்குள்ள அந்த ஹீரா சபாமலைக்கு பின்னுக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த ஊடு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னுக்கு அபு குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கிட்ட கூட்டிக்கு கொஞ்சம் வாங்க எல்லாரும். ஏன் அவட அபுஜெயில ஊடு இருக்குது, அபுலகபுட ஊடு இருக்குது, அவரோட மகன் உதுமா ஷைபாட ஊடு இருக்குது, மற்றும் உள்ள தோழர்கள ஊடெல்லாம் இருக்கு. தான் பிறந்த ஊடும் அவட தான் இருக்குது. எல்லாரும் பக்கத்து உள்ள ஆட்கள் தான். இவங்க யாரு, அபுஜெயில் யாரு, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அபு சுபியான் யாரு, குடும்ப பெரியப்பா. இப்படி இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாங்க. வந்துட்டீங்களா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, ஓம் நீ சாதிக்குள் அமீன் உண்மையானால் தானே வப்பா, நீ ஏழைகளுக்கு உதவி செய்கிறாய், யாரும் உதவி கேட்டா செஞ்சு கொடுக்காய், உன்னை போல நல்ல புள்ள யாரும் இல்லையே வாப்பா என்று சொன்னாங்க. நான் நீ பேசுறதெல்லாம் உண்மைதான் பாப்பாண்ணா. அப்படியா, இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன் கேட்கீங்களா? என்னப்பா சொல்லு வாப்பா. நான் அந்த ஹிரா குகையில நான் இருந்தல்ல மலையில, உங்களுக்கு தெரியும். ஓ இருந்த என்ன அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒருவன், நான் அவன் தூதர். இப்ப நான் சொல்லித்தாரன், அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. ஓ அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதை தவிர வேறு யாருமே இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிப்படி சொன்னாங்க. இந்த மலைக்கு பின்னால உங்களை தாக்க யாரும் வருகிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஓ நம்புவனே, நீ போய் சொல்ல மாட்டீங்களே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே. அப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களேன், நான் அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறேனே என்று சொன்ன உடனே, அட நாசமத்து போன வயல, இதை சொல்றதான நீ எல்லாரையும் கூட்டின, இப்ப
நீ நல்ல நம்மளோட சொந்தக்காரன் சொல்லி போட்டு நீ கூப்பிட்டுட்டா என்று சொல்லி போட்டு நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கும். நீ என்னடான்னு சொன்னா நபியங்காய் அல்லாஹ் ஒருவனுங்காய் வணங்கின வணக்கம் எல்லாம் புலங்குறாய், உள்ளுக்கு இருக்கிற சிலை எல்லாம் புலங்குறாய். அப்போ பைத்தியக்கார பேல உன்னதான் நபியா தேர்ந்தெடுத்துறாங்க. இப்போ ஷாஜாபர் அபுஜை பெரிய கோடீஸ்வரன், அங்கே அபுலா பிரிக்கார் பெரியார், அண்ணா அபுசுபியார் பெரியார், இவங்கெல்லாம் பெரும் பெரும் பணக்காரன்லாம் இருக்கல ஒன்றைத்தானே தேர்ந்தெடுத்த என்று சொல்லி போட்டு கீழே குனிஞ்சு கொஞ்சம் மண்ணை அள்ளி, ஷாஜா அபுலா பெரியாப்பா கொஞ்சம் மண்ணை அள்ளி நீ இதை சொல்லத்தானே எங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாரு. எறிஞ்ச உடனே அல்லாஹ்க்கு அடுக்குமா? நபியை தேர்ந்தெடுத்த யாரு? அல்லாஹ். என்ன பயானை கூப்பிட்டு நீங்க நான் வந்திருக்கேன், எனக்கு யார் அநியாயம் செஞ்ச விடுவீங்களா? வளச்சின்னு அவனுக்கு அடிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது? எந்த எதிரியா இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா நம்மளை நம்பி வந்தவருக்கு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பினார் அல்லாஹ் தானே. அப்ப அபூஜஹல் மண்ணள்ளி எறிஞ்ச உடனே அல்லாஹ் பார்த்துக்கிறிப்பானா? அல்லாஹ் சொன்னா நீ மண்ணை எறிஞ்சிட்டாய், நீ சும்மா விட மாட்டேன் நான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப் எதுன்னு சொன்னா கை, தப்பத்னா நாசமா போடும். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப் உண்ட கையில நாசமா போடும். மா அக்னா அன்ஹு மால் வமா கஸப், நீ என்ன தேடின சொத்து சுகம் இருக்க எல்லாம் அழிஞ்சு போடும். சேசிலா நாரன், கொழுந்து விட்டறிய நரகத்துக்கு நிறையாயிரணும் என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். வீட்டுக்காரி வார அபூஜஹல் அபூலஹப் வீட்டுக்காரி எங்க அந்த முகம்மது 400 கல்லறியணும் மட்டும் தூக்கி வந்தோடனே இப்ப அல்லாஹ் சொல்றான் நீ மட்டும்தான் குற்றம் செய்யப்பட உன் வீட்டுக்காரையில சேர்ந்து சொல்றான் சொல்லி போட்டு அம்ராதுஹு அவனோட மனைவி ஹம்மாலத்துல் ஹதப் பிறக சுமந்துட்டு வருவாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மஸத் கட்டிக்கிட்டு வார பிறக கட்டிக்கிட்டு சுமந்து வார பொழுது அந்த பிறக கட்டின கயிறு கழுத்தகிரி அவளை சாகட்டும். யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்லி அல்லாஹ் தண்ட நபியை பாதுகாத்தான். இப்ப நபியுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை இப்படி சொன்னவங்க உடல்ல தொடர்ச்சியாக செய்ய சொன்னாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு வார நேரத்தில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாரசரியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியா வந்து இருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்ற பொழுது மக்கள்ல பார்த்தாங்க இவர் இப்படியே விட்டமண்டா இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவாரு. அதனால் இவருக்கு ஒரு வழி கட்டணும். ஒன்று இவரை கொல்லணும், இல்லாட்டி இவரை நாடு கடத்தணும், இல்லாட்டி இவரை வீட்டுக்குள்ளே சிறைப்பிடிச்சு வைக்கணும். இப்படி எல்லாம் திட்டம் எல்லாம் தீட்டி எப்படி அழிச்சிடணும்னு பார்க்கிற நேரத்தில் ரசூலோட மனைவி கதிஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலோட மனைவி கதிஜா நாகி வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு கவலை. இப்ப நமக்கும் தானங்க நம்ம கல்யாணம் முடிச்சு நம்மளோட மனைவியோட 10-40 வருஷம் இருந்திருக்கல, நம்ம போடுற கழிச்சனும் அவ தான் எடுத்து தரணும், களியின பிங்கன அவ தான் தூக்கி போகணும், சோத்த கொண்டு அவ தான் வைக்கணும், நம்ம கையெழுற தண்ணி தரணும், திண்டு முடிச்சா அதை தான் அவ தான் கூட்டி போகணும். அப்படிதான் பழக்கி வச்சிருக்கோம். கட்டில கண்ணுக்கு முன்னால கழிச்சனும் பெரியனும் கிடக்கும் தெரியா, கண் தெரியா, கண் இருக்கும் பார்க்க மாட்டோம். அவதான் வந்து தரணும், நமக்கு குளிசையும் அவதான் தரணும், தண்ணியும் அவதான் தரணும், நமக்குரிய ஷர்ட்டும் அவதான் தரணும், எல்லாம் அவதான் தரணும். ஏன்? அப்படித்தான் பழகி போச்சு, அப்படித்தான் பழகி போச்சு. ஏனண்டா எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாலும் தெரியும். அவ சொல்லுவா சத்தம் போட்டுக்கிட்டோ, ஓ நான் இல்லாட்டி உங்களுக்கு கழிச்சு எடுத்து தெரியும் ஆள் இல்லைன்னு சத்தம் போட்டு தான் வருவா. கண்ணுக்கு முன்னால கட்டியில் எடுக்க தெரியலையா என்றுட்டு வருவா, வந்து எடுத்து தருவா. இப்படி சந்தோஷமா இருந்த வீட்டுக்காரி தவறிட்டாண்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி உதவிக்கு ஆள் இருக்கா? நம்ம பெத்த பொம்பளை புள்ளையும் எத்தனை நாளைக்குங்க நம்மளை கவனிக்கும்? நம்ம சாப்பிட்றா சுணங்கிட்டோம், 8:30 மணி ஆனால் வீட்டுக்காரி கோல் எடுப்பா, என்ன சாப்பாட்டுக்கு வரலையான்னு தான் கேட்பா. மகள் 4 நாளைக்கு முன்னாடி தான் கேட்பா. அதுக்கு எல்லா நாளும் கேட்டுக்கிறிப்பாவா? இல்லை, அவட மாப்பிள்ளையே கவனிக்கணுமா இல்லையா? அப்போ அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் ஓட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு நிம்மதி கிடந்த நிலைமை. இடையில வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், பல்லு போன நேரத்தில் இவருக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா? கல்யாணம் முடிச்ச என்னதுக்கு தெரியுமா? தேவைப்பாட்டு ஒன்றுக்கும் இல்லை, இந்த சாரஞ்சட்டி எடுத்து தாரத்துக்கும், டைமுக்கு கூப்பிட்டு சோறு தாரத்துக்கும், அப்பப்போ உதவி செய்யறதுக்கு தான் கல்யாணம் முடிச்ச. பக்கத்தில் இருக்கிற பார்த்து படி சொல்லுவான், அவருக்கு பல்லு போச்சு, கல்யாணம் பொண்டாட்டி மௌத்தா, இன்னும் ஈரம் ஆறல்ல, அதுக்குள்ள வேற ஒரு கல்யாணம் மட்டும் இவருக்கு தேவைப்படுத அப்படின்னு சொல்லி ஏசிடுவான். பூனைக்கு 6 மணி கட்டின நிலைமையை நம்ம ஒருத்தரும் கல்யாணம் முடிக்கிறல, இருந்த அப்படியே மௌத்தா பீத்துற இருக்கிற இதான் நிலைமண்டு விட்டு அப்படித்தானே ஒன்று பாதி மௌத்தானா இன்னைக்கு அவனுக்கு பஸ். அப்போ அதனால பயந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் நம்மளோட நிலப்பாடு என்னண்டா,
அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் பாரு, என்ன செய்யற, இதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு தேடின சொத்து அவளுக்கு கொண்டே கொடுத்து சொத்தை ரெண்டா பிரிச்சு அங்க பிரச்சினை இஞ்ச பிரச்சினை கடைசியில் நிம்மதி இழந்துருவோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய்த்துருவோம். அதனால இருக்கிறது போதும் என்று போய்த்துருவோம். இது நம்ம நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான சற்று ஆட்டம் கண்டுச்சு. அப்படி இருக்கல உதவி செஞ்ச அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தாயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் தளர்ந்த நிலை. சரி, மக்காவுல இந்த மார்க்கத்தை சொல்லுவோம் என்று பார்த்தா மக்கத்து மக்கள் ஏற்றுக்கொள்றாங்கல்ல. இதுக்குள்ள கொஞ்ச நாளா ரசூலுல்லாஹோட குடும்பம் எல்லாத்தையும் பனு சைபா பள்ளத்தாக்குக்குள்ள கொஞ்சம் பேர் அனுப்பிவிட்டாங்க. சாப்பாடும் இல்லை, கறியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஊர் தொடர்பும் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா தொடர்பு இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி போட்டாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு சிரமமான ஒரு நிலைமை. இந்த சிரமத்திலிருந்து தன்னை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளும் தன்னுடைய சொந்தக்காரர்கள் தாயிபுல் இருக்காங்களாம் என்று கேள்விப்பட்டு அங்க போனாங்க ரசூலுல்லாஹ். அங்க போய் குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லும். அங்க போனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இதை சொல்லி இங்கேயும் வந்துட்டாரான்னு சொல்லி போட்டு பிள்ளைகளை கொஞ்சம் பேரை ஏவி கல்லால் அடிக்க வச்சுட்டாங்க. பைத்தியக்காரன் பட்டம் சுட்டினாங்க. போதா குறைக்கு முட்டையாலையும் எரிஞ்சாங்க. இருக்கலாம் என்று பார்த்தா மேலால கல்ல உருட்டிட போயிட்டாங்க. குப்பேந்தி எறிய தொடங்கிட்டாங்க. ரத்தம் வலியுது, பிரச்சனை. இனி அங்கிருந்து என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு வாராங்க. வந்துட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொல்றான், எல்லா பிரச்சனைகளும் அடிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் நிம்மதியை கொடுப்போம்னுட்டு மேராஜுக்கு எடுத்தான். மேராஜுக்கு எடுத்துட்டா வானுக்கு பக்கம் எடுத்து அங்க தொழுகையை காணிக்கையாக்கி அனுப்பி வச்சான். தொழுகையை பத்தி மக்கள்கிட்ட சொல்லுவோம்னு பார்த்தா நேற்று இருந்தவராம் போனாராம், வானத்துக்கு போனாராம், பைத்துல் முகம் இது இவருக்கு அடிக்கடி முத்திட்டு போல விளங்குன்னு சொல்லி பிரச்சனை. இப்படியெல்லாம் பிரச்சனையை அடுக்கி கடைசியா ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்று முடிவன்னு அல்லாஹ் சொன்னான், நபியே இனி இங்கே இருக்காதீங்க, நீங்க மதீனாக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் மதீனாக்கு அனுப்பிட்டான். மதீனாக்கு அனுப்பிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கிருந்து இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு அங்குள்ள மக்களோடு சேர்ந்து உலகம் முழுக்க பரவ செய்தாங்க. அதன் அடிப்படையில் பெருமானாரோடு சேர்ந்த சஹாபாக்கள் 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்கள் சேர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களால் முடிந்த உதவியை பெருமானாருக்கு செய்து கொடுத்து கடைசி ரசூலுல்லாஹ் மௌத்தாகி கலிஃபாக்கள் உருவாகி அவங்களும் மௌத்தாகி ஒரு 15,000 உட்பட்ட சஹாபாக்கள் தான் மதீனாவில் இருக்க. மற்ற எல்லா சஹாபாக்களும் உலகம் முழுக்க பரவ போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாம் அன்றைக்கு ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்டா, அன்றைக்கு அவங்க பட்ட கஷ்டம்தான் இன்றைக்கு நாம ஒரு இஸ்லாமியனா இருக்கிறோம். இப்படி இஸ்லாமியனா இருக்கக்கூடிய நாங்க எங்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி எங்களை ஒரு இஸ்லாமியன் ஆகிய அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அவங்க சொன்ன விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்கோமான்னு சொன்னா அங்கதான் கேள்விக்குறி. அங்கதான் கேள்விக்குறி. என்ன கேள்விக்குறி? பெருமானார் தொழுகையை காணிக்கு கொண்டாந்தாங்களே, அந்த தொழுகையை நம் சமூகத்தில் உள்ள எல்லாரும் தொழுகிறோமாண்டா அதுவும் கிடையாது. தொழுகிறோமாண்டா அதுவும் கிடையாது. மாப்பிள்ளை தொழுகிறாரு, மனைவி தொழுகிற இல்லை. பாப்பா தொழுவாரு, பிள்ளை தொழுகிறது இல்லை. பிள்ளை தொழுவான், பாப்பா தொழுகிற இல்லை. அப்ப தொழுகையும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட பின்பற்ற வழிமுறை இல்லை நம்மகிட்ட. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளோட எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்காங்கன்னா, நாம தான் தொழல, ஆனா ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிச்சோம்டா, நம்முடைய நபி என்று நம்ம அன்பு வச்சோம்டா, அவங்க சொன்ன வழிமுறையை பின்பற்றிருப்போமா இல்லையா? தொழுகை இல்லை. சரி, அவங்களோட வழிமுறை வியாபாரங்கள் சரியா செய்யறோமாண்டா ஹலால் ஹராம் பேணுதல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தான அமல்கள் எத்தனையோ இருக்கு, இவைகளெல்லாம் முழுக்க முழுக்க பின்பற்றுறோம்டா அடுத்தவனுடைய மனங்களை நோவினை செய்திடக்கூடாது என்று அதை பின்பற்றுறோமா? அதுவும் இல்லை. அடுத்தவனுடைய சொத்தை சுரண்ட போடான்னு ரசூலா சொன்னாங்க. சுரண்டினா தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் பெறும். நம்முடைய நிலைமை எங்க ரசூலோட சுன்னத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அடுத்தவனுக்கு உன்னுடைய நாவினால கையினால நீ அநியாயம் செஞ்சிடாத, அவன் பிறருடைய மனங்களை நோவினை செஞ்சிடாதீங்க என்று ரசூலா சொன்னாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அவன் அழுதாதான் இவருக்கு நிம்மதி, அவன் வேதனைப்பட்டா தான் இவருக்கு சந்தோஷம், அவன் நொந்துவை இருந்தா தான் இவருக்கு ராவிக்கு சாப்பாடு இறங்கும். இவர் சொல்ற நான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை பின்பற்றேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்க விழுமியங்கள் இவரிடத்தில் இருக்கிறதா? இல்ல. ஆனா இவருக்கா ரசூலுல்லாஹ் அன்றைக்கு கடுமையா கஷ்டப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அழுதுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய சகோதரர்களை பற்றி நான் அழுது கொண்டிருக்கிறேன். யார் ரசூலுல்லாஹ்? நாங்க தானே உங்களுடைய சகோதரர், நான் அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க, எல்லாம் வளர்ச்சிருக்கிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்னுடைய தோழர்கள்,
நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். யார் என்றால் நான் இருக்க மாட்டேன், அந்த நேரத்தில் அவர்கள் வருவார்கள். அவர்கள் தான் என்னுடைய பின்காலத்து வரக்கூடிய உம்மத்துக்கள். அப்ப என்னுடைய உம்மத்தினர்கள் என்ன பார்க்க மாட்டாங்க, ஆனா என் மீது நம்பிக்கை வைப்பாங்க. என்ன பார்க்கல தரா, அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க, என்ன என் மீது அழகோட நம்பிக்கை வைப்பாங்க. என் முடி எங்கே இருக்குதாமண்டா ஓடி போவாங்க, என்னுடைய பாதம் இருக்கிறேன்னு சொன்னா பிறண்டு போவாங்க. ஆனா அங்க போனா நான் இருக்க மாட்டேன். ஆனா என் மீது அவங்க அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பாங்க. அவர்களை பற்றி தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம், ஒரு பிரயாணத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் இரவு நேரம், அங்கங்கே எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் அந்த எழும்பிட்டு போறேன், எனக்கு தூக்கம் வரல. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்திருக்காங்க. அவங்கள பக்கத்தில் 2-3 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பெருமானார் அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க என்று. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க என்று பேசினாங்க. சொன்னாங்க, உம்முடைய உம்மத்தில் 3 பிரித்து 2 பகுதியினரை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவானாம். இது ஒரு புறம். மறுபுறம் எனக்கு ஒரு துவா தந்திருக்கிறானா, ஷபாத்தை தந்திருக்கிறானா. அந்த ஷபாத்தை எனக்கு தந்திருக்கிறான். இதுல ஷபாத்து வேணுமா, இல்ல 3/2 பகுதியை கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்ற அது வேணுமான்னு கேட்டான் அல்லாஹ். அது ஜிப்ரீல் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கவலை இறந்துச்சு. நான் அழுதேன். ஏன் அழுதேன் தெரியுமா? அது 2 பங்கையும் எடுத்துட்டேன்டா, மற்ற பங்கு அவதிப்பட்டு பேய்த்திருமே என்று, அடுத்த பகுதி அவதிப்பட்டு பேய்த்திருமே. எனவே அவங்க நரகத்துக்கு உள்ளாயிடக்கூடாது என்பதற்காக நான் ஷபாத்தை தான் தேடி பெற்றுக்கொண்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பது பெருமானாருடைய ஆசை. அதனால் ரசூலுல்லாஹ் ஷபாத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த ஷபாத்தை தேர்ந்தெடுத்து அந்த ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அண்ணல் பெருமானார் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கின்ற பொழுது இமாமுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாராங்க. அந்த புள்ளைகள் வந்த உடனே ஒரு பிள்ளை வாயில முத்தமிட்டாங்க, மறு புள்ளையும் கழுத்தில் முத்தமிட்டார்கள். கேட்டார்கள், ஏன் இப்படி முத்தமிட்டீர்கள் என்று. இந்த குழந்தை நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்திருக்கிறான். பிற்காலத்திலே இந்த குழந்தை கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படும் என்று அறிவித்து தந்திருக்கின்றான். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யாபி, இந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் கொல்லப்படும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்து அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா என்று கேட்டவுடனே பெருமானார் சொன்னாங்க, இந்த துஆவை என் பேர குழந்தைகளுக்கு பாவித்து அவர்களை நான் பாதுகாத்தால் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்னால் வருவார்களே, அவர்களுக்கெல்லாம் என் துஆ இல்லாமல் போய்விடுமே. ஆதலால் என் பேர குழந்தைகளை விட என் உம்மத்து தான் எனக்கு முக்கியம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட சீதேவி! அது மட்டுமல்ல, நமக்கென்று ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் கவலை கடக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தனக்கு சொந்தமான இஸ்முல் ஆலத்தில் 2 விடயத்தை சொல்றான். லக்கத் ஜாஅக்கும், லக்கத் திட்டமாக, கத்ண்டா இந்த இடத்துல திட்டமாக, நிச்சயமாக. லக்கத் ஜாஅக்கும் உங்களிடத்தில் வருவார். ஜாஅக்கும், ஜாஅண்டா வருவார், உங்களிடத்தில் வருவார். ரசூல், ஒரு ரசூல் வருவார், ஒரு தூதர் வருவார். மின் அம்புசிக்கும், உங்களிடமிருந்து, உங்களிடத்திலே, உங்களில் இருந்து ஒருவர் வருவார். உங்களில் இருந்து ஒருவர் வருவார். மின் அம்புசிக்கும் என்றால் உங்களிடத்திலிருந்து, உங்களிடமிருந்து உங்களிடத்தில் ஒரு தூதர் வருவார். அசீசும், ரொம்ப கண்ணியமானவர். இது யாருக்குரிய வார்த்தை? அல்லாஹ்வுக்குரியது. அனீத்தும் மா ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீமா, உங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டு விட்டால்,
ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு கவலை ஏற்பட்டு விட்டால், உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடியவராகவும், ரഊஃபுன் இரக்கம் காட்டக்கூடியவராகவும், ரஹீம் ரொம்ப ரொம்ப அன்பு காட்டக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஒரு தூதுவர் உங்களிடத்தில் வருவார். அப்ப ரഊஃப் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ரഊஃபுன் ரஹீம் என்று நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுக்குரியது. அதை யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? இப்ப இந்த இடத்துல நபிக்கு சொல்லுகிறான். ரஹீம் அர் ரஹ்மான் நிர்ரஹீம். நம்ம அல்ஹம்து ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். அப்ப இந்த ரஹீம் யாருக்கு? அல்லாஹ்வுக்குரியது. இப்ப அல்லாஹ் சொல்றான் ரഊஃபுன் ரஹீம். அவர் ரஹீமா இருக்கிறார். ரഊஃப் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், ரஹீமா இருக்கிறார். அப்ப அன்பு வைக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபி உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று அவரை தாங்கிக் கொள்ள மாட்டார். அதுக்காக வேண்டி தன் உயிரையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் விடயத்திலும் அவர் கரிசனை செலுத்தக்கூடியவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். அன்றொரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க நாயகமேன்றாங்க, எனக்கு துஆ செய்யுங்கன்றாங்க நாயகமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எப்படிப்பட்ட துஆ? ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஆயிஷா நாயகி ஆனந்தத்தால் அப்படியே சந்தோஷம் அடைகிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஆயிஷா நான் கேட்ட துஆவுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷம் அடைகிறீர்களே, என்னுடைய உம்மத்தினர்களுக்காக நான் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால தான் அல்லாஹ் நம்மிடத்துல நாம தொழுகிற தொழுகையில அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். நபி மீது ஒவ்வொரு பக்தும் நாம் என்ன செய்கிறோம்? ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பக்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லை என்றால் தொழுகையே பாத்தில் ஆகிவிடும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நம் மீது அவர்கள் இரக்கம் வைத்ததினால அல்லாஹ் நம்மை அவர்கள் மீது இரக்கம் வைக்க வேண்டும் என்று தொழுகையிலே அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை ஆகமாக்கி விட்டான். இப்பொழுது நபியின் மீது நாம் ஸலவாத் சொல்வது அவசியமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்னான், நபியே யா ரசூலல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ் உங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம், பரக்கத்தாக அனுப்பியிருக்கிறோம். உங்களை நாங்கள் ரஹ்மத்தை அனுப்பியிருக்கிறோம், பரக்கத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. எப்படி ரஹ்மத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் புகாரி இமாம் அவர்கள் நல்லா பதிகிறாங்க. என்ன சொல்றாங்க? ஹுதைபியா உடன்படிக்கை செய்யப்படுற இடத்துல என்ன விளக்கம் என்றா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து உம்ரா செய்யணும் என்று ஆசைப்பட்டு தோழர்களை அழைத்து கொண்டு நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு துல்ஹுலைஃபா என்ற இடத்துக்கு போய் குளிச்சு ஹராம் கட்டி கொண்டு பாராங்க உம்ரா செய்யறதுக்கு. வருகின்ற பொழுது மக்காவில் இருந்து சுமார் ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் எதிரிகள் முகாமிட்டு பெருமானார் அவர்களையும் அவருடைய படையினர்களையும் உள்ளே உம்ரா செய்ய அனுமதிப்பது இல்லை என்று ஒரு முடிவு செய்து தடுக்கிறார்கள். தடுக்கின்ற பொழுது அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு செய்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகின்றார். வந்து ரசூலுல்லாஹி அவருடைய தாடியை அப்படி தடவி பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது பெருமானாருக்கு பக்கத்தில் இந்த சஹாபி வாளால தட்டி விடுறாங்க கையை. உருவத்தை பேரு மஸ்ஊத் ரலியல்லாஹு பேர் என்ன பேரு? உருவத்தை பேரு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை தழுவ இல்லை, தட்டி விட்டாங்க.
திருப்பி தடவுறாங்க. நம்மளும் தானே கொஞ்சம் வயசு ஆகிட்டோம்னா இப்படி தடவி என்ன செய்த விஷயமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க கேட்போமா இல்லையா? அது சவுதிக்காரர்கிட்ட இப்போ அந்த பழக்கம் மீறிக்குது. அப்போ அடுத்த தடவையும் கையை தட்டிட்டாங்க. தட்டியது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உருவத்து பின் மஸ்ஊத் சொல்கிறாங்க, யாரும் சொல்லல, முஹம்மதே நீ உம்ரா செய்ய வந்திருக்கிறீங்க, ரொம்ப ஆபத்தாக இருக்குது, எல்லாரும் உங்களை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இவருடைய சார்ந்தவங்களை நம்பிக்கை இருக்காதீங்க, இவங்களாம் சரிப்பட்டு வராதுன்னு அபூபக்கர் ரலி ரொம்ப அன்பான ரலிக்கே ஒரு கோபமாக இருக்குது. கடைசியில் உருவத்து பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க பெருமானாரோட பேசிப்படும், அதோடைய வரலாறு வேறு, நமக்கு அது சப்ஜெக்ட்டுக்கு போகல. அங்கே போகிறாங்க, அவங்க தோழர்களை அழைச்சி சொல்கிறாங்க, நான் முஹம்மதோட பேசத்தான் போனேன், ஆனால் அவங்கள நிலைமையை பார்த்தா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனை பேரை நம்மளை அழிச்சிருவாங்க போல விளங்குது. அந்த அளவுக்கு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹோட ரொம்ப இரக்கமாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இரக்கம் தெரியுமா? அவர் தொழுவதற்காக ஒளி செஞ்ச பொழுது தண்ணி கேட்டு ஒளி செஞ்சார். அந்த ஒளி செஞ்ச பொழுது தண்ணி கீழே விழுற பொழுது அதை தாங்கி பிடிக்கிறது கொஞ்சம் பேர் போய் அந்த தண்ணியை தாங்கி பிடிக்காங்க. அந்த தண்ணியை தாங்கி பிடிச்சி அதை உடம்பெல்லாம் தேய்க்கிறாங்க. தண்ணி கிடைக்காதவங்க அவரோட கையை பிடிச்சி தேய்ச்சிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் புகாரி இமாம் அவங்க இதை பதிகிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்ச ஹுதைபியான்ற அந்த இதில் பாருங்கடா வீடியோக்கெல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதனால் நம்ம சும்மா நினைச்ச மாதிரிலாம் பேச முடியாது, எல்லாம் இப்போ பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ உடனே பறக்குது, அதை கையை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லையே, அவங்க உமிழ்ந்தா அந்த உமிழ்நீர் கீழே விழக்கூடாது என்று அதை போய் தாங்கி அதை தேய்ச்சி கொள்றாங்க. பாருங்க எப்படி இரக்கம் வச்சிருக்காங்க தெரியுமா அவங்க. இப்படிப்பட்ட ஒரு நபியை நானண்டா காணல என்று சொல்லி உருவத்து பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால இப்படி சொல்றாரு. கடைசியில் என்ன நடக்குது? உம்ரா செய்யல, திரும்பிட்டு போய்த்தாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த வருஷம் வெற்றி கிடைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபி எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க, அதுதான் ரசூலுல்லாஹோட இரக்கம். உஹது யுத்தத்தில் சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ரொம்ப இரக்கம். அதில் நிறைய பேர் நம்ம விட்டுப்பட்டுட்டோம். ஏன்னா தலைமைத்துவ கட்டுப்பாட்டை இழந்ததுனால 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. ஹம்சா ரலி அவர் ரசூலோட சாச்சா கொல்லப்பட்டது. முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டிருந்தாங்க. அப்துல்லாஹ் பின் ஜாஸ் ரலி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். இப்னு உமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பெருமானாருக்கு காயம் ஏற்பட்டு விட்டதாம். என்னன்னா பெருமானார் அந்த யுத்தத்தில் கண்ணம் கிழிஞ்சு வைத்து ரசூலாட ஆணி ஏறி நெத்தி புருவம் உடைஞ்சு போச்சு. இந்த பல்லு ஒன்று ஷஹீதாகி விட்டது ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க செய்தி பரவ தொடங்கி விட்டு. அப்போ அந்த நேரத்தில் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய பெண்மணி கணவன் ஒரு கையில் எடுத்துட்டு 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கு வந்து பெருமானாருக்கு பாதுகாப்பாக நின்றாங்க பெண்கள். அப்ப இந்த யுத்தத்தில் இது சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானாரோட ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. அவங்க அந்த யுத்தம் செஞ்சு அந்த இடத்துல அவங்கள காணல. ரசூலுல்லாஹ் தேடி பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, அவங்கள காணல. கேட்குறாங்க, ஸீர் அலியை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த சஅத் இப்னு ரபியாவை காணலையே, பார்த்தா கொஞ்சம் என்னுடைய சலாத்தை எத்தி வைங்காங்க. அப்படியே தேடி பார்த்துட்டு போகலாம். அந்த குற்றுயிரும் கொலையுமா கொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு மாதிரி அவங்க இருக்கிற அந்த மௌத்தை அந்த குற்று அதாவது சக்கராத்து வேளையில் இருக்கிறாங்க. ஸீர் அலி சொல்றாங்க, நான் போய் பார்த்தேன், அவங்களோட மேனில 70க்கும் மேற்பட்ட காயங்களை நான் கண்டேன். அந்த நேரத்தில் நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க என்று நான் சொன்னேன். அப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்லிப்படி சொன்னாங்க, ஸெய்தே, என் உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரியலாம், ஆனால் நீங்கள் உங்கள் தோழர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு இந்த புருவ முடி இருக்கல்லவா, இந்த புருவத்துடைய முடியின் அளவுக்கு கூட அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடாமல் காயம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட இரக்கம் பெருமானா அவர்கள் மீது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இரக்கம் காட்டுவதிலே, கருணை காட்டுவதில், அன்பு காட்டுவதில் சலித்தவர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? நமக்காக வாழ்ந்தவர்கள்,
இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள் மரணமடைய மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்தில் கூட என் உம்மத் என்று தான் நினைத்து துவா செய்து கொண்டிருந்தார்கள். இந்த உம்மத்துக்காக துவா செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட உம்மத் இன்றைக்கு பெருமானார் மீதே குறை கண்டு கொண்டிருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னால் நான் முகப்புத்தகத்தில் பார்த்தேன், ஒரு சகோதரர் பேசுகிறார், நீங்க எல்லோரும் சொல்லுகிறீர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாவம் செய்யாதவர், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் தூய்மையானவர் என்று சொல்றீங்களே, அது பிழை. ஏன் தெரியுமா? முஹம்மது நபி அவர்களும் பாவம் செய்திருக்கலாம். யாரு சொல்ற? ஒரு இஸ்லாமியன் பேசுகின்றான். நவுது பில்லாஹ் மின் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனென்றா நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் ஒரு நபி என்று நாங்கள் நம்பி வைத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு பெருமானார் மீது காழ்ப்புணர்ச்சிருக்கும் என்றால் இவர்கள் இப்படி பேசுவார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் இந்த பெருமானார் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்து தான், பெருமானாரை எதிர்த்து பேசுபவர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பிறந்த மாதத்தில் நாம் எல்லோரும் விழா எடுக்கிறோம், மார்க்க உபன்யாசம் செய்கிறோம், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்கிறோம், பெருமானார் மீது புகழ்காப்பியம் பாடுகின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து மட்டும்தானா நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது புகழ்பாக்கள் பாடுகிறோம்? இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும்தானா ஸலவாத்து சொல்கிறோம்? இல்லையே. ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையிலே பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டால் அதிலும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் ஓய்ந்ததே கிடையாது. எல்லா நேரமும் எல்லா நாளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே. அப்படி இருக்க இந்த மாதத்தை சற்று கூடுதலாக கண்ணியப்படுத்துகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியின் வரலாற்றை இறைவன் சொல்லி ஹஜ்ஜு மாதத்திலே ஹஜ்ஜு கடமை செய்ய சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். அப்படித்தானே? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க வரலாறு ஆருடைய வரலாறு? காபாவை கட்டியவர்கள் இப்ராஹிம் நபி. காபாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்காம இப்ராஹிம் நபியுடைய பாதம் பட்ட இடம். சபா மர்வா ஓடுகிறோம். யாருடைய வரலாறு? இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடினதுனால நம்ம ஓடுகிறோம். ஜம்சம் நீர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி ஹாஜரமா அங்கும் இங்கும் ஓடுகின்ற பொழுது ஜம்ச நீரை காபாவில் இருந்து ஒரு 20 மீட்டர் தூரத்தில் அல்லாஹ் தஆலா குழி உண்டாக்கி அதில் நீரை பரப்பச்சு. ஆற வரலாறு. மினாவுல போய் தறி போடுறோம். என்ன நடக்குது? இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபி கனவு கண்டு அறுக்க பலி கொடுக்க நண்ட இடம் தானே. அரபாவுக்கு போறோம். என்ன நடக்குது? முஸ்தலிஃபாவுக்கு போறோம். இந்த வரலாறு யாருடைய வரலாறு? இப்ராஹிம் நபியுடைய வரலாறு தானே. எங்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறானே. நீ மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாயா, ஊடு கட்டி கொடுத்தாயா, காரு வாங்கினாயெல்லாம் கேட்க மாட்டான் அல்லாஹ். வசதியும் வாய்ப்பும் வந்து ஹஜ்ஜுக்கு போனாயான்னு தான் கேட்பான். அப்ப ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். யாரு மூலமாக? இப்ராஹிம் நபி மூலதான். வஅத்தின் பின்னாஸ், மக்களை கூப்பிடுங்க. இப்ராஹிம் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க. யஅதூக ரிஜால வஅலா குல்லி லாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவங்க கால்நடையாக மிரிந்த ஒட்டை மூலம் வருவாங்க, கூப்பிடுங்க என்று சொன்னான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீல் அலீம். யார் சொல்லி தந்த துஆ? அல்லாஹ் சொன்ன துஆ. யார் கேட்ட துஆ? இப்ராஹிம் நபி கேட்ட துஆ. அப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இப்பதான் பிறந்தேன், என் அம்மா ஆமீனா அம்மா, எங்க வாப்பா அப்துல்லா அலி, எங்க உம்மோட பேர் ஆமீனார் அலி, என்னுடைய மனைவி கதிஜா அலி எல்லாம் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? தண்ட வரலாற்று அங்க பாடவே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி பிறந்த மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம் என்று அறிஞர்களும் மாலிங்களும் சொன்னாங்க. அதனால நாம் என்ன செய்யறோம்? அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறோம். ஏன் நபி பிறந்து வாழ்ந்த 50 நாள் அவர புலாவை அவர் கொண்டாடி இருக்கலாம் என்று கேட்கீங்களே, அறிவில்லையா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் என்றைக்காவது என்ன போலுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அந்த ஸ்ரீதேவி எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. அப்ப அவங்க சொல்ல மாட்டாங்க.
காரணம் என்ன தெரியுமா? அவங்களே சொன்னாங்க, ஈஷா நபிக்கு விழா எடுத்தமா எனக்கு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க தானே. ஏன் எங்கட சீதை விரிக்காங்களே எந்த விஷயத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி சொன்னது கிடையாது. அவ்வளவு இந்த சமூகத்துக்கு தானே சொன்னாங்க, சமூகத்துக்காக தானே வாழ்ந்தாங்க. அவங்களோட வரலாறு திறந்த புத்தகம். ரசூலுல்லாஹ்வுடைய தாடியிலே முளைத்த முடிக்க கூட வரலாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஹஜ்ஜத்தில் இறுதி ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் முடியை வலித்து அருகிலே இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் தோழர்கள்ட்ட கொடுத்த அந்த முடியுடைய வரலாறு இன்றைக்கு ஆக்களோட வீட்டில் இப்பயும் இருக்குது. சில இடங்கள்ல, இங்க இல்ல, சஹாபாக்களை தொட்டு வந்த பெரும் பெரும் அறிஞர்களிடத்தில் இருக்குது. வேற எங்க இருக்குன்னு தெரியல நமக்கு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த முடிய தலபாக்குள்ள வச்சுட்டு யுத்தம் செஞ்சேன், அந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி தான் கிடைக்கும்ட்டாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வோட முடியை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு நாங்க குடிச்சா வயிற்று வலி போயிருமென்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாயி சொன்னாங்க, எங்களுக்கு அத்தர் தேவைன்னு சொன்னா பெருமானுடைய வேர்வியை எடுத்து நாங்க பூச்சி கொள்ளுவோம், கஸ்தூரி மணமணக்கும்ட்டாங்க. கண்மணி நாயர் அப்படிப்பட்ட அருள். ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சாபி வருகிறார். அவருடைய பெயர் ஜாகிர். அவருடைய பெயர் ஜாகிர் ரலியல்லாஹு தஆலா வாராங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு மனுஷர், ரொம்ப வறுமையில் வாழக்கூடியவர், சரியான ஒரு அழகான அளவும் இல்லை. அப்படி யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. பெருமானார் அவங்கள ரொம்ப நேசம் வச்சாங்க. இப்படி வந்தவங்க ரசூலுல்லாஹ் சந்திச்சிருப்போம். அந்த கிராமத்தினர் வெளியே நாட்டுக்கு வருவாங்க, டவுனுக்கு வந்து பொருளை வித்துட்டு டவுன்ல இருந்து பொருளை கொண்டு கிராமத்துக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. பெருமானார் ரொம்ப இரக்கம் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, வந்து உள்ளுக்கு கூப்பிடுறாங்க ரசூலுல்லாவை. ஆயிஷா நாயி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இல்லைங்கிறாங்க. ஆனால் நான் வந்து போனேன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரத்தில் வாராங்க, உள்ளுக்கு ரசூலுல்லாஹ் கால் எடுத்து வைக்கல. ஆயிஷா நாயி சொல்றாங்க, யார் சொல்ல உங்களை தேடி ஜாகிர் ரலியல்லாஹு தஆலா அங்கே ஒரு ஆள் வந்திருந்தான். அப்படியா? ரசூலுல்லாஹ் போறாங்க. அங்கே போனா அந்த சந்தைக்குள்ள இவங்க நிற்கிறாங்க பொருள் வித்துக்கிட்டு. போன ரசூலுல்லாஹ் அப்படியே போய் இப்படி கட்டி பிடிச்சி அவங்க கை ரெண்டையும் கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. கண்டுபிடிச்சு நிற்கும் பொழுதோ, இதோ இந்த அடிமையை நான் விற்க போறேன், யாராவது விலை இருந்தா சொல்லுங்க. அப்ப இவருக்கு விளங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. யார் இந்த அடிமை யார் சொல்ல வாங்குற, நான் அந்த ஒன்றுக்கும் வழி இல்லாதவனே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படி கண்டுபிடிச்சேன், நான் ஏமே உங்களோட மேனி எம்மேனி பட்டணும் கஸ்தூரிக்கு மனம் கமழ்ந்துச்சு யார சொல்லலாம், அதை வச்சுதான் நீங்க என்ன கட்டி பிடிச்சிங்கன்னு தெரியுமா. ஒரு கவிஞர் பாடிக்கல, கஸ்தூரி மனம் கமழும் தங்கள் மேனியை. ஒரு கவிஞர் பாடுறாரா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மனம் கஸ்தூரி மனங்கள். அப்ப ஆயிஷா நாயி சொன்னாங்க, எங்களுக்கு அத்தர் தேவைண்டா, ரசூலோட வேர்வையை நாங்க நினைச்சு தொடச்சிக்கோம்னாங்க. அப்படிப்பட்ட சீதேவி அந்த ரசூலுல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட சீதேவி மனம் கமழுகின்ற கஸ்தூரி மனம் கமழுகிற அந்த சீதேவி நம் மீது எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறாங்க. சாதாரணமான மனுஷனை கூட உயர்த்தியாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று பிலால் அலியை போட்டு அடிச்சு நெஞ்சில சதையெல்லாம் வந்து வெயில்ல போட்டு உருட்டப்பட பெரும் பாறாங்கொள்ள தூக்கி வச்சவங்களை அபூகசித்தி மூலமாக விடுவிச்சு அவர் ஹபஷி அடிமை, கருப்பு அடிமையை விட்டுட்டோம்னு இருந்தாங்களா? இல்ல, காபாவில் அதான் சொல்லி அழகு பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படிப்பட்ட சீதவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் குல், நபியே சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே குல், நீங்க சொல்லுங்க, குல்லண்டா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க தெரியுமா? இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க விரும்புவதாக இருந்தால், இன் குந்தும் என்னண்டா சருத்தங்க சருது, இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஉனி, என்ன பின்பற்றுங்க. இப்படி அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து, நபியே நீங்க சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஉனி, என்ன பின்பற்றுங்க, சொல்லுங்க நாயகமே. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லுங்க நாயகமே. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் பெருமானாரை உயர்த்தி பேசுகிறான். இப்ப பெருமானா சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதி வ வலதி வன்னாஸி அஜ்மஈன். நீ என்னதான்
நீங்க என்னதான் அல்லாஹ் மீது இரக்கம் கொண்டாலும் சரி, என்னை பத்தி பேசினாலும் சரி, உங்களில் ஒருவர் என்னை முழுமையாக நம்பிக்கை வைக்காத வரைக்கும், என் மீது அன்பு வைக்காத வரைக்கும், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய மனைவி, குடும்பம், உங்களுடைய தொழில் எல்லாற்றையும் விட என்னை முழுமையாக நீங்கள் நேசிக்காத வரைக்கும், என்னை முழுமையாக நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகாது என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிக்கு நாங்கள் விழா எடுத்தா அது பிதுகத்து செய்கிற ஆக்கள் எல்லாம் சிறுக்கு செய்கிறாங்க, சிறுக்கு செய்கிற ஆக்கள் எல்லாம் நரகவாதிகள். அப்போ நாம் எல்லாரும் நரகவாதியா? இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட ஆறு சொன்னேன், சேரண்டா கொடுத்துருப்பா நிறைய சர்டிஃபிகேட் பிள்ளைகளுக்கு எல்லாம். இவங்க இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குற நம்மளையெல்லாம் நரகவாதி என்று சொல்லி இவங்களுக்கு ஆறு இந்த பதவியை கொடுத்த? இந்த வீணா போனவன்கள் போட்டுக்கிட்டு நம்ம கேசரானுகள் இவங்களுக்கு ஆறு இந்த பதவியை கொடுத்த? உங்களுக்கு ஒரு கட்சி, உங்களுக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு யாப்பிரிக்கை, அதை பேசிங்க வாப்பா. அரசியல் கூட்டம் தானே இப்போ நடக்குது இல்லை? ஜேவிபிக்கான அவனுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு யாப்பிரிக்கி, யூஎம்பிக்கானுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு யாப்பிரிக்கி, எஸ்எல்பிக்கான அவனுக்கு ஒரு கட்சி, ஒரு யாப்பிரிக்கி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு யாப்பு. முஸ்லிம்களுக்குள்ள பல கொள்கை, பல கோட்பாடு, பல இயக்கங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதுக்காண்டி போய் எங்களை போய் நாங்கள் நரகவாதி 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 4 பேரை நீ சொன்னாப்புல நாங்கள் நரகவாதி ஆயிடுவோமா? இல்லை, இது எங்களை நரகவாதின்னு சொல்றது உனக்கு ஆறு சொன்ன? உறுதி சொன்ன. எனவே அன்பார்ந்தவர்களே, எருமை சகோதரர்களே, சொல்லுபவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், கேட்பவன் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இப்படி கொஞ்சம் வயசானாக்கள் கொஞ்சம் குந்திக்கு இருக்கும், இளந்தாரி பிள்ளைகளை காணல. ஏன்னா அந்த புதுசான கொள்கையில சேர்ந்துட்டான் பிள்ளைகள் எல்லாம். ஏன்னா அந்த புதுசாக விறக்களை என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு பின்னெல்லாம் போவாங்க எல்லாரும். இப்போ முதல்ல அந்த ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு, மறு சுத்துற ஃபோன் வந்துச்சு, கொஞ்சம் பேர் போனான். பிறகு அதுக்கு பிறகு மற்ற ஃபோன் அடிக்கிற பெண்ணாம்பரிய ஃபோன் வந்துச்சு, ஐபிஎல் போனால் மறு அது பிறகு ஆண்ட்ராய்ட் ஃபோன், இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு, போயிட்டான். இப்போ என்ன இப்படி பார்த்தா வேலை செய்கிற ஃபோன் வந்துருக்கு. அப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் போகணும், அப்டேட் ஆகணுமா இல்லையா? அப்போ அதனால் நம்ம கொஞ்சம் பேர் விடத்தை குந்திக்கிட்டு ரசூலுல்லாஹ் கத்திக்கிறிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் வேணாண்டுக்கு போகிறவங்களெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஆக்கள். என்ன சேரும், சேர்ந்துட்டு போடும், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் பேர் படத்திருந்து நம்ம ஷலாவாத்தை சொல்லி ஷலாம் சொல்லி மௌலுது ஓதி எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக மௌத்தா போவோம். அங்கே போய் பார்ப்போம், என்ன தெரியுமா? இவர் சொல்கிற நரகவாதி நாங்களா இல்லை நீ நரகவாதியா? நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இங்கே யாரும் பார்க்கல, இங்கே யாரும் பார்க்கல, யாரும் எந்த பதவியும் கொடுக்க இயலாது. ஒருவரை பார்த்து நீ காபீர் என்று சொல்றதுக்கு அடுத்தவர் என்ன உரிமை இருக்கு? எந்த உரிமையும் கிடையாது. கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்கள் நாங்க தொழுகிறோம், நாங்க நோன்பு பிடிக்கிறோம், வசதி வாய்ப்பு ஹஜ் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், தானம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நாங்க எங்க மனைவி மக்களோட நல்லா இருக்கிறோம், வியாபாரம் எல்லாம் செய்கிறோம். அடுத்தவனை கண்டா புன்முறுவல் புக்குறோம், நாங்க சலாம் சொல்லுகிறோம், சலமத் எல்லாம் நாங்க செய்கிறோம். நீங்க செய்யறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க எல்லாம் செய்கிறோம். அதுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் செய்யறோம். என்ன தெரியுமா? இந்த மௌலுத் ஓதுறது, ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்து ஸலவாத்து சொல்றது, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றது, அவங்கள தரிசிக்கணும்னு அங்க போறது. ஏண்டா எங்களுடைய முன்னோர்கள் ஒரு கவிஞர் சொன்னா, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. எப்படி பாடின அந்த கவிஞன்? எங்கே உள்ள ஒரு கவிஞன், எங்கே அடங்க மதீனத்து மண்ணில் உள்ள மாநபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்றாராம். எதுக்கிட்ட? எதை கூப்பிட்டு? காற்றை கூப்பிட்டு சொல்றாராம், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு சொல்கிறார். நபி மீது கொண்ட அன்பினால் அவர் பாடுறார். அதுக்காண்டி அவன் கவிதை பாடிட்டான். இனி சிறுக்கு என்ன தென்றல் காற்றை கூப்பிட்டு சலாம் சொல்றான்? லூஜிக்காரன் அடக்கு இருக்கு பையில காத்துக்கிட்ட சலாம் சொல்றான். என்ன அவன் தன்னுடைய அன்பை மேலிட்டு சொல்றான். இன்னொரு கவிஞன் பாடினா என்ன தெரியுமா? நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குது, அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே. ஒரு கவிஞன் பாடுறான். அப்ப அதனால அவன் பைத்தியக்காரனா? அவன் இருக்கா? அவன் நரகவாதியா? அவன் சிறுக்கு செஞ்சிட்டானா? இல்லை.
அவன் பெருமானார் மீது கொண்ட பற்றினால பாசத்தினால தனக்கு போக முடியல. அதனால அவன் சொல்றான், நபியே உங்கள் முகத்தை என் உள்ளம் தேடுது, நான் வரணும் அந்த இடத்துக்கு, அங்க வந்து நீங்க அடங்கியிருக்கிற இடத்துல நான் உருள வேண்டும் புரள வேண்டியிருக்கி நாயகமே, என்ன உங்களோட இடத்துக்கு வர வைங்க நாயகமே, இறைவா என்னையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வை என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப அது பிழையா? எல்லாம் பிளபிளண்டு சொல்லி இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மாற்று கலை கலாச்சார விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி போட்டாங்க. அதனால பெரியவங்களை மதிக்கிறது குறைஞ்சு போச்சு, சின்னாக்கள் மீது இரக்கம் காட்டுறது குறைஞ்சு போச்சு, ஹலால் ஹராம் பேணுதல் குறைஞ்சு போச்சு. எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் செலவழிக்கலாம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு போச்சு. ஏன்? புதுசா கொள்கை வேற வேற, அதுக்கு பக்கத்தால மக்கள் அப்டேட் ஆக போக போக நல்ல பயம் பரவசம் பக்தி எல்லாம் போச்சு. இந்த பின்னாம்பெரிய பள்ளிக்குள்ள இந்த 5 ஷவு தானே உட்கார்ந்து இருக்குது. நான் 93ஆம் ஆண்டு இங்கே வர கிளேசன் சம்சுதீன் பாத்தியார் மௌத்தாபி ஜெல் ஹபீபு ஆச்சரிக்கிறதுல இந்த பள்ளியில் கூட அந்த பக்கம் குளம் இருந்துச்சு, இந்த பக்கம் மையத்தை நடக்கிருந்தாங்க. அப்படி வர கிளை எவ்வளோ பயமா இருந்துச்சு பள்ளிக்குள்ள வர கிளை. சரியா பயமா இருந்துச்சு. ஜும்மா தொழுது போய் அங்கால போய் நின்று பாத்தியா ஓதுற மகத்தான் ஆக்களுக்கு எல்லாம் நம்ம செஞ்சமா இல்லையா? நம்ம எல்லாரும் செஞ்சமா இல்லையா? 93ஆம் ஆண்டு நாங்கள் ஜும்மா செய்வர்கள் சின்ன ஜமி மௌல அஜிக்கு போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்தால் உள்பள்ளி வெளிப்பள்ளி வெளிப்பள்ளியால் அப்படி தொழுதுட்டு போய் அங்கால நின்று என்ன செஞ்சோம், நம்ம எல்லாரும் துவா ஓதி நம்ம இடத்தை நின்றுக்கிட்டு இஞ்சால துவா ஓதிக்கிட்டு இருந்தோம். உள்பள்ளிக்குள்ளே விறக்கிற ஒரு பயம், கொஞ்சம் பயம், அச்சம், மிம்பரில் ஏறுறாலே பயம், நடுக்கம், அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ பள்ளி பெருசாரிக்கு பக்தியை காணல, பள்ளி பெருசாரிக்கு ஆக்களை காணல. ஆளுக்கு ஒரு பள்ளி, ஆளுக்கு ஒரு மதரசா, ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு தலைவர், ஆளுக்கு ஒரு இயக்கம், ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு கோட்பாடு, ஒவ்வொரு ஆளுக்கும் பதவி வேணும். இப்ப எங்க போற? அதனால ஒவ்வொருவரும் தங்களுடைய யாப்பின் அடிப்படையில் ஏசுறாங்க, பேசுறாங்க. அவங்களுக்கு பின்னால் நம்ம போக தேவையில்லை. நாம் நமக்கான வழியை காட்டிய நம் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அன்பு வைத்தாங்க, நாம் அவர்கள் மீது அன்பு வைத்து ஐவேளை தொழுகையிலும் நபி மீது ஸலவாத்தை சொல்கிறோம், ஒவ்வொரு நாள் நபியை புகழ்கிறோம். மேலோட்டமாக அவர் பிறந்த அந்த மாசத்திலையும் அவங்களை சங்கைப்படுத்துகிறோம். ஏன் அல்லாஹ் அவங்களை சங்கப்படுத்துகிறான்? அவங்க இல்லாட்டி நாங்கள் இல்லாட்டி அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஈமான் முழுமையாகணுமெண்டா என்னை முழுசாக பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பின்பற்றி நமது வாழ்க்கையை சரியாக அமைத்து நாம் நமது மனைவி மக்கள் நம்முடைய குடும்பத்தவர் எல்லோரும் பெருமானார் மீது அன்பு வைத்து அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு அருள் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பிழைகளை பொறுத்தருவாயாக, எங்களுக்கு சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாயாக, நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை தருவாயாக, அமல்கள் செய்வதற்காக எங்களுடைய ஆயுளை நீடித்து தருவாயாக. ரப்பே எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய ஆயுள் நீடித்து கொடுப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தை எல்லோருக்கும் நல்ல கல்வி வாய்ப்பை கொடுத்தல்வாயாக, யாரெல்லாம் கல்வி கற்கனுடைய கல்வி நல்ல தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பாயாக, பிள்ளைகள் படித்த பிள்ளைகளுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே எந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசைகளோடு அவர்கள் ஹலாலான ஆசைகளோடு இருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கும் ஆகமாக்கி தருவாயாக, எதிலிருந்து அவர்கள் எங்களை பாதுகாத்தார்களோ அதிலிருந்து எங்களையும் பாதுகாப்பாயாக. இறைவா இந்த நாட்டிலே தேர்தல் காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் சிறந்த தலைமைத்துவங்களை இஸ்லாமியர்களுக்கு எது சிறப்பாக இருக்கிறோ அந்த ஆட்சியை கொடுத்தருள்வாயாக, சிறந்த தலைமைத்துவங்களை உருவாக்கி கொடுப்பாயாக. இறைவா எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தலைமைத்துவங்களை உருவாக்கி தருவாயாக. நாங்கள் மாறாத வரைக்கும் ரப்பே நீ எங்களை மாற்ற மாட்டாய். நாங்கள் உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை எங்களுக்கு செய்து தருவாயாக. உடைய அருள்மலையை புளிய செய்வாயாக. ரப்பே தரை தொழில், விவசாய தொழில், கடத்து எல்லாத்திலையும் பறக்கத்தை அதிகப்படுத்துவாயாக. ஹலாலான முறையில் உழைத்து உண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. உனது இல்லத்தில் வந்து வணங்கி வழிபடக்கூடிய அளவுக்கு மக்களை தொழுகையும் பக்கம் அதிகமான முறையில் இந்த மக்கள் ஈடுபடுவதற்கு நீ அருள் செய்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே இந்த பள்ளியில் இருந்து வாழ்ந்தவர்கள், வேலை செய்தவர்கள், மரணித்தவர்கள், இதற்காக உதவி செய்தவர்கள் எல்லோருக்கும் உடைய ரஹமத்தையும் அருளையும் சொரிந்தருள்வாயாக. ரப்பே எங்கள் பிரார்த்தனை அங்கீகரித்து அருள் பாலிப்பாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العظيم. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஈருலகத்தின் தலைவர் எம் உயிரை விடவும் மேலான எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தினை அடைந்திருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினை பெருநாளாக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஃமின்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மென்மேலும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற பொழுது எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பட்ட இன்னல்கள் எல்லாம் சொன்னால் உண்மையிலேயே அதை உணர்ந்து யாரெல்லாம் அதனை உணர்ந்து படிக்குகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அழக்கூடிய வண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்காவிலே இந்த இஸ்லாத்தை பரப்புகின்ற பொழுது எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பட்ட இன்னல்கள் இருக்குகிறதே, அதை சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அந்த மக்கத்தில் வாழ்ந்த காபிர்கள் கொடுமைப்படுத்தி இருந்தார்கள். அப்படிப்பட்ட இன்னல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது கூட இந்த இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதிலே எந்த ஒரு குறையும் வைக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனை சரியாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மக்களுக்கும் இந்த புனிதமான இஸ்லாத்தை எத்தி வைத்து ஒவ்வொரு மனிதர்களையும் ஈமான்தாரியாக எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆக்கி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஈமான்தாரிகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நம்முடைய உயிரை விடவும் அதிகமாக, உயிரை விடவும்
மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அன்பு வைக்குகின்றோமோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யாரை நேசம் வைக்க சொன்னார்களோ அவர்களையும் நேசம் வைப்பது நம் மீது கடமையாக இருக்குகிறதல்லவா. அந்த நேசம் வைக்க சொன்னவர்கள் யார் என்று பார்க்குகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது குடும்பத்தையும் நீங்கள் நேசம் வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சரி அன்னவர்களுடைய குடும்பத்தையும் சரி நேசம் வைக்குகின்ற விடயம் இந்த உலக பிறப்பை சிறப்பிக்குகின்ற நிகழ்வு நம் ஊரில் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பிறப்பின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய விடயத்திலே வருடத்துக்கு வருடம் மென்மேலும் சிறப்பாகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இதே சிறப்பை விட வருகின்ற வருடம் இதைவிட மேலான சிறப்புக்குரிய அந்த நாளாக அந்த மாதமாக ரபீஉல் அவ்வல் மாதம் ஆக வேண்டும் என்பதனை என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொண்டவனாக, அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் நம்முடைய ஈமானில் பட்டது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள் அல்லவா. அந்த அஹ்லுல் பைத்துக்கள் என்று சொன்னால் யார் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும்பாலான மனிதர்களிடத்திலே அஹ்லுல் பைத்துக்கள் என்றால் யார் என்று கேட்குகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற மிகவும் பிரபல்யமான கருத்துக்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள், இமாமுனா ஹசன் வ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ற இந்த 5 நபர்களுமே அஹ்லுல் பைத்துக்களாக எமது சமூகத்திலே அறியப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவர்களும் அஹ்லுல் பைத்துக்களாக இருக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பங்களாக யார் யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பம் என்று ஈமான் கொண்டவர்களாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அஹ்லுல் பைத்துக்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே தாபிஈன்களில் சிலர்கள் அஹ்லுல் பைத்துக்கள் என்றால் யார் என்பதனை அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே வருகின்றார்கள். அன்னவர்களிடத்திலே வந்து தாபிஈன்கள் கேட்குகின்றார்கள், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மனைவிமார்கள் இருக்குகின்றார்களே, இவர்கள் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்களா என்று கேட்க ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்கள்தான் என்பதனை ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்கு பிறகு யாருக்கெல்லாம் சதக்கா செய்வது ஹராமாக இருக்குகிறதோ, தர்மம் செய்வதற்கு ஹராமாக இருக்குகின்றதோ, அவர்களும் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்கள் தான் என்பதாக ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வந்திருந்த தாபிஈன்கள் கேட்குகின்றார்கள், அவர்கள் யார் என்று கேட்க ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பம், அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரர் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பம், அதே போல ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பம், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பமுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இவர்கள் எல்லோருக்கும் சதக்கா செய்வது என்பது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய குடும்பங்கள் அத்துணை பேர்களும் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்கள் தான் என்பதனை நமக்கு இந்த வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே நேரடியாகவே சில விடயங்களை சொல்லி காட்டி இருக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, குல்லா அஸ்அலுக்கும், அவர்கள் சொல்லுகின்ற பொழுதும் யா நிசா நபியி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களே, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய, இந்த உலகத்திலே வாழக்கூடிய பெண்களை போன்றவர்கள் நீங்கள் கிடையாது என்பதனை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அஹ்லுல் பைத்துக்களை நேசம் கொள்ள வேண்டும். நேசம் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமானை அது பாதிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 விடயங்கள் இருக்குகிறது. அந்த 3 விடயங்களின் மீதும் நாம் ஒழுக்கத்தை கற்பிப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விடயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அன்பு வைத்தல் என்ற விடயத்தை, அந்த ஒழுக்க விடயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? நாகரிகம் மிஞ்சி போன இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது பொறாமை கொண்ட, அவர்களுடைய புகழின் மீது பொறாமை கொண்டவர்களுடைய அந்த சதி திட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நவீன உலகத்திலே நவீனமயமாக்கப்பட்ட புத்தகங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புகழை எப்படியெல்லாம்
மட்டுப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களை மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விடயங்கள் எல்லாம் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று பாடசாலைகளில் படித்து கொடுக்கப்படக்கூடிய பாட புத்தகங்கள் இருக்குகிறதல்லவா, இந்த புத்தகத்தை அவர்கள் படிக்குகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் சரி, அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களையும் சரி, அவர்கள் மதிப்பதற்கு தவறியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு நயவஞ்சகமான கருத்துக்களை எல்லாம் உட்புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை, அந்த நேசம் கொள்ளுகின்ற விடயத்தில் அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான் என்ற விடயத்தை உங்களுடைய குழந்தைகளுடைய ஆள் மனதில் பதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் மகிழ்விக்குகின்றோம். அந்த மகிழ்விக்குகின்ற அந்த விடயம் இருக்குகிறதல்லவா, அந்த மகிழ்விப்பதன் காரணமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயமும் அது ஒரு நல்ல விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நவீனவாதிகளுடைய அந்த கருத்துக்களில் இருந்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே உங்களது குழந்தைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நேசம் கொள்கின்ற விடயத்தை அடிக்கடி அவர்களுக்கு நாம் கற்பித்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தார்களையும் மதிக்க வேண்டும், அவர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதனையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய அனைவர்களும் அஹ்லுல் பைத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நம்முடைய புழக்க பாசையில் சொல்வோம் அல்லவா, தங்கள் வாப்பா மௌலானா என்று சொல்லுவோம் அல்லவா, இவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரம்பரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நாம் பிரியப்பட வேண்டும், இவர்களை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குகின்றோம். காரணம், இன்று சர்வசாதாரண மனிதர்களோடு அவர்களை ஒப்பிட்டு அவர்கள் வருகின்ற பொழுது கண்ணியத்திற்காக வேண்டி எழுந்து நிற்கக்கூடிய விடயமாக இருக்கட்டும், அவர்களுடைய கைகளை முத்தமிடுகின்ற விடயமாக இருக்கட்டும், எல்லா விடயத்தையும் எப்படியெல்லாம் தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு பிஞ்சுகளுடைய உள்ளத்திலும் அந்த கருத்தை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளை அந்த நரகவாசிகளிடமிருந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்வதற்கு நசீபு கெட்டவர்கள் இருக்குகிறார்கள் அல்லவா, அவர்களிடமிருந்து உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தையும் நேசம் வைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதே போல குர்ஆன் ஷரீஃபை ஓதி வரக்கூடிய அந்த விடயத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துக்களை நேசம் வைக்காமல் நாம் எந்த அமல் செய்தாலும் அந்த அமல் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இருக்குகிறதல்லவா, இந்த பள்ளிவாசல்களில் தொழுவதை விட மஸ்ஜிதுல் ஹரம், பைத்துல், அதாவது இறைவனுடைய
ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் தொழுகின்ற அந்த தொழுகைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள். நாம் எல்லோரும் அறிந்த விடயம். அதிலும் மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த இடத்தில் இருந்து தொழுகின்ற பொழுது ஏராளமான 1,00,000 நன்மைகள் அவனுக்கு கிடைக்குகிறது என்று சொன்னால், அந்த இடத்தில் என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்குகிறதோ அத்துணை அமல்களையும் அவன் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தாரை நேசம் வைக்கவில்லை என்று சொன்னால் அத்துணை அமல்களும் குறையுள்ள அமலாக, இறைவன் ஏற்றுக்கொள்ளாத அமலாக அது ஆகும் என்பதனை நமக்கு வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனைய பள்ளிவாசல்களை விட கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தொழுவது சிறந்தது. மகாமே இப்ராஹிமே அதை சிறந்ததாக எடுத்திருக்குகின்றான் இறைவன். அந்த இடத்திலே ஒரு மனிதன் எல்லா அமல்களையும் செய்கின்றான். குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், எல்லா அமல்களையும் செய்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை அவன் நேசம் வைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாததாக ஆகும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் காட்டுகின்றான். குல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்திலே இந்த மனிதர்கள் வேண்டி உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் நேசியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு என்று சொல்லி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு அஹ்லுல் பைத்துக்களின் மீது நேசம் வைப்பது என்பது முக்கியமாக இருந்து கொண்டிருக்குகிறது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஈமான் தாரியாக வாழ வைத்திருக்குகின்றான் என்று சொன்னால் அந்த ஈமான் பரிபூரணமான ஈமானாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் என்று சொன்னால் நமக்கு நரகம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள். எனவே அஹ்லுல் பைத்துக்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும். நேசம் வைக்க தவறுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை நரகத்தில் நுழைத்து விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்குகின்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம், அவர்களுடைய குடும்பத்தின் மீது நேசம் வைப்பது என்பது எனது குடும்பத்தை நேசிப்பதை விட மிகச்சிறந்தது என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். அது மாத்திரமல்ல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களை யார் நோவினை செய்கின்றார்களோ அவர் என்னை நோவினை செய்தவரை போன்றவராக ஆகுகின்றார்கள் என்பதனை பெருமானார் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் சரி, அவர்களுடைய குடும்பத்திலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கண்ணியம் அற்ற முறையில் நாம் நடந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரெல்லாம் அஹ்லுல் பைத்துக்களை நேசம் வைக்குகின்றார்களோ அவர்களுக்கு மலக்குல் மௌத்தும் அதே போல முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுகின்றார்கள் என்பதனை ஹதீசுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தின் மீதிலும் நாம் அன்பு வைக்க வேண்டும் என்பதனை நாம் எந்த அளவுக்கு அதனை எடுத்துக்கொள்கின்றோமோ அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த விடயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ்கள் எப்படி ஓங்கிச் செல்கின்றதோ அதே போல ஒரு மறுபக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்திலும் சரி, அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பதிலும் சரி, இந்த கூட்டத்திலிருந்து அடுத்த கூட்டத்திற்கு அவர்களை இழுத்து செல்லுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த கூட்டத்திலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், நம்மளையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொள்ள வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நேசம் வைக்க வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் சரி, அன்னவர்களுடைய குடும்பத்திலும் சரி நேசம் வைக்க தவறுகின்ற பொழுது நம்முடைய ஈமானில் அது குறை ஏற்பட்டுவிடும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தின் மீதிலும் நாம் அதிகம் நேசம் வைக்க வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய அமல்கள் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா, தொழுகையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த அந்த குடும்பத்தின் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த அமல் பரிபூரணமான அமலாக மாறுகிறது. அப்படி பரிபூரணமான அமலாக மாறுகிற பொழுதுதான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போல இறைவனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாலும் எப்படிப்பட்ட நல்ல அமல்களை எல்லாம் சொல்லித் தந்திருக்கின்றார்களோ அந்த அமலை செய்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நாம் அதில் ஞாபகம் கூற வேண்டும். அப்படி கூற தவறுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அமல் நிராகரிக்கப்பட்ட அமலாக மாறுகிறது என்பதனை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல மேலே சொல்லப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பம்
அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அதே போல ஜஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இவர்களுடைய குடும்பங்களும் அஹ்லுல் பைத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிற்பாடு அவர்கள் மறுமணம் பல செய்து கொண்டார்கள். அதில் பல குழந்தைகள் இருக்குகின்றார்கள். அவர்களும் அஹ்லுல் பைத்துக்களில் பட்டவர்கள் என்பதனை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே பாச நபியின் பரிசுத்த குடும்பத்தினை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, நேசம் வைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நேசம் வைப்பது போல் அவர்களுடைய குடும்பத்தையும் நேசம் வைக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களையும் மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை சிறப்பிக்கக்கூடிய முஃமின்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி وسلم.